ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் என் அடியனை அழைத்து ஊழியத்திற்கென்று பயன்படுத்தின அன்பு பிரதம போதகர் மற்றும் துணை போதகர் மற்றும் திருச்சபை போதகர் மற்றும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36:5 இவ்விதமாய் சொல்கிறது. கிருபைக்கு என்று ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுகிறது. அந்த கிருபை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த கிருபை எப்படி இருக்கிறதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 36:5 இந்த கிருபை வானபரியந்தம் இருக்கிறதா. ஹல்லேலூயா. வானபரியந்தம் இருக்கிறது. இந்த கிருபை வானபரியந்தம் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று சொல்லலாம். நாம் தேசத்திலே நீங்கள் வெளியில் போய் நின்று பார்த்தால் வானம் தெரிகிறது. அயல் நாட்டில் போய் நின்று பார்த்தால் வானம் தெரிகிறது. சமுத்திரத்தில் நின்று பார்த்தால் வானம் தெரிகிறது. அது இல்லாத இடமே கிடையாது பாருங்க. அப்ப தாவீது விதமாய் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் சுவாமி? எங்கு போனாலும் நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த கிருபை என்னை தடுத்து ஆட்கொள்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்திற்குள் நான் சென்றாலும் அங்கும் நீர் இருக்கிறீர். நான் ஆகாயத்திலே பறந்தாலும் அங்கும் நீர் இருக்கிறீர். இந்த கிருபை என்று ஒரு வெளிப்பாடு சங்கீதக்காரனுக்கு வருகிறது. அது எங்கு இருக்கிறதாம்? அது வானபரியந்தம் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை ஆப்பிரிக்க தேசத்துக்கு போயிருந்த பொழுது சாயங்கால வேளையிலே ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியிலே விதமாய் ஒரு அழைப்பு விடுத்தார். ஐயா, காலையில் நம்ம காலை சாப்பாடுக்கு போவோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவோம், நீங்கள் வரீங்களான்னார். சரியா, காலையில் சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் ஒன்று காலையில் 4:30 மணிக்கெலாம் ரெடி ஆயிடணும். 4:30 மணி சொன்ன. 4:30 மணிக்கா ரெடி ஆகணுமா? சரி, என்னன்னு தெரியலையே. நானும் சரின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு ரெடி ஆயாச்சு. விடியற் காலம் 4:30 மணிக்கு சரியாக வந்துட்டாங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு. நானும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு போய் அவங்களோட உட்கார்றேன். குடும்பமாக வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர். வாகனம் போய்கிட்டு இருக்குது. எங்கே போகுதுன்னு தெரியல, போய்கிட்டே இருக்குது. 2 மணி நேரம். எத்தனை மணி ஆச்சு? 6:30 மணி. போனால் ஒரு கடற்கரை ஓரத்தில் போய் வண்டி நிற்குது. சரி, இங்கே தான் சாப்பிட கூப்பிட்டாங்க போல தெரியுது, பீச் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இறங்குனா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு போட், ஒரு பெரிய போட், அந்த போட்டில் எல்லாரும் ஏறினாங்க. சரி, நானும் என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். 1 மணி நேரம் ஆழ்கடலுக்கு அந்த போட்டு போகுது. மணி என்னாச்சு? 7:30 மணி. என்னடா அது, இங்கே போய் சாப்பிட்றோமா? எங்கே ஒரு ஹோட்டலு, கடலுக்குள்ளே ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்களா? இன்னும் ஒன்றும் விளங்கலை. 7:30 மணி ஆச்சு. ஒரு இடத்துல நின்றுச்சு. ஆழ் சமுத்திரம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சத்தம், நீச்சல் அடிக்கிற சத்தம். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த பெண்குயின்க கடலுக்குள்ள அப்படி குதிச்சு குதிச்சு விளையாடுது. திருப்பி பார்த்தா என் பக்கத்தில் இருந்த ஒருத்தரையும் காணோம். எல்லாரும் கடலுக்குள்ள குதிச்சுட்டாங்க. அவங்களோடு சேர்ந்து நீச்சல் அடிக்கிறது அது அவங்களுடைய ஒரு விருப்பம் மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன கூப்பிடுறாங்க, பாஸ்டர் நீங்கள் கடலில் குதிங்க பாஸ்டர். நான் கேட்டேன், எவ்வளவு ஆழம்? ஆழமே நமக்கு தெரியாது. ஆழம் சமுத்திரம், ஆழ் சமுத்திரம். 1 மணி நேரம் அவங்களோட கூட நீச்சல் அடித்தாங்க. நான் போட்லேயே உட்காந்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இப்படி நிற்கிறாங்களே. அப்படியே மேலே அப்படி பார்த்தா வானம். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் வானம் இருக்குது. எங்கே போனாலும் கிருபை இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அது இருட்டிலும் இருக்கும், அக்கினியிலும் இருக்கும், பாலைவனத்திலும் இருக்கும், வெளியரங்கத்திலும் இருக்கும், சமுத்திரத்திலும் இருக்கும். ஒரு ஊரும் இல்லாத இடங்களிலும் உங்களுக்கு துணை யார் இருக்கிறா? கிருபை. 1 மணி நேரம் குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாங்க. என்ன அது இன்னுமா சாப்பிட முடியலன்னு எல்லாம் குளிர்பானமாக வச்சுருந்தாங்க. கோகோன்னு.
எனக்கு அந்த குளிர்பானமே பிடிக்காது. நான் சொன்னேன், ஏதாவது காப்பி டீ இருக்கேன். பாஸ்டர் எங்கே போய் காப்பி டீக்கு தேடுறது, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவோம். மணி 8:30 ஆச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கடல் பிரயாணம். 9:30 மணிக்கு ஒரு கரையில் இறங்கினாங்க. இறங்கிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ தான் நம்ம ஒரு தீவுக்கு வந்திருக்கிறோம். சரியா, எங்கேயா இருக்குது ஹோட்டலு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர். திடீர்னு 2 பேர் அங்கே ஓடினாங்க. அங்கே இருக்கிற அந்த கட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, மரக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல போட்டாங்க, அப்புறம் பற்ற வச்சாங்க. கொண்டு வந்த பாத்திரத்தை அதில் வச்சு அங்கே தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய கதை. ஆனால் வானம், அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிருபை எங்கே இருக்கிறதாம்? வானபரியந்தம் காணப்படுகிறது. இந்த கிருபைக்கு நான் தப்ப முடியாது. எப்பொழுதெல்லாம் அது வாழ்விலே தேவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறதோ, தேவனுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் எங்கே அந்த கிருபை என்று தேடுகிறதற்கு, நமக்கு கடினப்படுத்துகிறதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வானபரியந்தம் இருக்கிறதையா. எங்கே போனாலும் நீ வானத்தை பார்க்கிற. விமானத்தில் பறக்கிறோம் 40,000 அடியில், ஜன்னலை திறந்து பார்த்தா வானம் தெரிகிறது. அமெரிக்க விஞ்ஞானிகள் 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ராக்கெட் அனுப்புனாங்க. அது போய்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த வானத்தின் எல்லையை தொடலை. வானபரியந்தம் கிருபை வானபரியந்தமாய் இருக்கிறது. யார் இந்த கிருபை? யோவான் 1:14 இவ்விதமாய் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்தார். கிருபை என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கும் பரம்பின் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் கிடையாது. வானபரியந்தம் நிரம்பி இருக்கிற தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். கிருபை, வானபரியந்தம் இருக்கிற கிருபை. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்தார். அந்த கிருபை நம்மிடத்தில் வாசம் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகிறதா? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறேன். முதல் 10 வசனத்தை, யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை ஒரு 10 முறையாவது வாசிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் கானான் ஊரிலே நடந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கல்யாணம் என்பது ஒரு பெரிய ஒரு விசேஷித்த ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. நமது கலாச்சாரத்திலும் சரி, மற்ற கலாச்சாரத்திலும் சரி, வருகிறவர்களுக்கு நாம் செய்கிற உபசரிப்பு என்பது அது மிகுந்த உத்வேகத்துடன் நாம் செய்கிறோம். பாருங்க, இப்போ திருமண வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு அதிக சாப்பாடு போட வேண்டும், அதிகமாய் நாம் உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலிலே அற்புதம் செய்கிறதற்கென்று அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட இடம் ஒரு திருமண வீடு. ஹல்லேலூயா, திருமண வீடு. திருமணத்துக்கு காத்திருக்கும் குடும்பத்தினர், ஆண்டவரே உம்முடைய முதல் உரிமை, முன்னுரிமை திருமண வீடு தானே சுவாமி. என் இல்லத்தில் ஏன் திருமணம் தாமதமாய் கொண்டிருக்கிறது? ஏன் என் இல்லத்தில் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை? ஏன் தடங்கள் ஏற்படுகிறது சுவாமி? நீரே அதற்கு முன்னுரிமை கொடுத்தீரே சுவாமி. மனம் இறங்கும். கானான் ஊரின் கல்யாணத்திற்கு நீ வந்தது போல என் வீட்டு கல்யாணத்துக்கு வாரும் சுவாமி. நம்ம அழைப்புதல் கொடுப்போம். நிச்சயம் நம் இல்லத்திலும் மங்களங்களை ஆண்டவர் செய்தருள்வார். ஹல்லேலூயா. வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. பற்றாக்குறை வந்துடுச்சு. இங்க எப்படி நடக்குன்னு தெரியல. நம்ம ஊர்லலாம் திருமணத்துக்கென்று அழைப்புதல் கொடுக்கும் பொழுது எங்களுடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும், என்னுடைய மகளுக்கும் இன்னொருடைய மகனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் குடும்பம் சகிதமாய் உற்றார் உறவினர்களோடு நண்பர்கள் சூழ வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அழைக்கிறோம்.
அப்போ ஒரு பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா, கல்யாண பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் அழைக்கிறீங்க? குடும்ப சகிதம், உற்றார் உறவினர், நண்பர்கள் சூழ வந்து மணமக்களை ஆசீர்வதிங்க. ஒரு பத்திரிகைக்கு எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர்னாலும் வரலாம். சமீப காலங்கள்லாம் அப்படி கிடையாது பாருங்க. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும் பொழுது, ஐயா நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா? தயவு செய்து சொல்லிடுங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னுடைய போதகர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவருக்கு வாழ்த்து சொன்னேன். ஐயா உங்க பொண்ணு கல்யாணத்தை சீரும் சிறப்பாக பண்ணிட்டீங்க, அதுவும் அமெரிக்காவில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சொன்னார், ஐயா அதை ஐயா கேட்குறீங்க, பெரிய பாடா போச்சு ஐயா. என்ன பாஸ்டர், சந்தோஷமான நிகழ்ச்சியாச்சு பாஸ்டர். நாங்கள் 300 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஊரில் ஏற்கனவே சொல்லி அவங்க சரின்னு சொன்னப்புறம் தான் நாங்கள் சாப்பாடு ஒழுங்கு செய்வோம். அந்த 300 பேருக்கு தான் சாப்பாடு காசு கட்டியிருக்கு. திடீர்னு பாஸ்டர் 100 பேர் அதிகமாக வந்துட்டாங்க. 100 பேர் அதிகமாக வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நான் சாப்பாடுக்காரன்ட்ட கேட்குறேன், ஐயா 100 பேர் அதிகம், ஐயா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இனிமேல் அவங்களுக்கு டேபிள் ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணணும், $10,000 கொடுங்க. பாஸ்டர் வந்தவங்கெல்லாம் பைபிளும் வசனமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க பாஸ்டர். இதில் வேற நான் $10,000 நான் கடன் வாங்கி என் பொண்ணுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நிலைமை ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இல்லை. எத்தனை பேர்னாலும் வாங்க. இந்த விசுவாசம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது பாருங்க. அப்போ காணா ஒரு கல்யாணத்திலும் அப்படித்தான். எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நிதானிக்க முடியாது. நேரத்தை சொல்லிடுவோம், திருமணம் நடக்குது, ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க, சாப்பாடு காலி ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் போயிட்டு இயேசுனுடைய தாயார் எடுத்து சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சம்மா. ஒரு கணம் நிறைந்த தாயார் அவர்கள் எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க, இப்படியாச்சு என்ன பண்ணலாம், உங்க ஆலோசனை சொல்லுங்க. சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? புதுசா சமைக்கவும் முடியாது, வெளியில போய் ஹோட்டல்லையும் வாங்கிட்டு வர முடியாது, பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்களே, வந்துகிட்டே இருக்கிறாங்களே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த விஷயம் போகிறது. அவர் மனம் இறங்கினார். கிருபை கிருபை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அது மகா பெரிய அற்புதங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களிடத்தில் எத்தனை காலி கற்சாடி இருக்கிறது? எத்தனை பாத்திரம் இருக்கு ஐயா? 6 கற்சாடி இருக்கியா? 6 பாத்திரம். ஒரு கற்சாடியில் கிட்டத்தட்ட 150 லிட்டர் தண்ணி வைக்கலான்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க. 6 கற்சாடி. அந்த 6 கற்சாடிலையும் தண்ணியை நிரப்புங்க. என்னையா அது, திராட்சரசத்தை கேட்டா தண்ணியை நிரப்ப சொல்றாரு. சொன்ன பேச்சு கேட்டு தண்ணியை நிரப்பினார்கள். தண்ணி நிரம்பின பின்பு சொன்னார், இதை கொண்டு போய் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சாப்பிட்டார்கள். பந்தி விசாரிப்புக்காரன் மேனேஜர் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வந்து கேட்கிறார், பந்தி விசாரிப்புக்காரன் எங்க இருந்தியா அதை வந்துச்சு? கொண்டு வந்தவங்களுக்கு தெரியல, சொல்ல தெரியல. அவன் மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்றாரு, ஐயா நான் எவ்வளோ காலம் அனுபவத்தில் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய சமையல் வேலைலாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு காலத்தில் நடந்ததில்லை ஐயா. ஏன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு முதல் பந்தி நல்ல அருமையான சாப்பாடை போடுவாங்க. சில இடங்களில் சாப்பிடும் பொழுது முதல்ல வரிசையெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, 2வது சாப்பாடு கேட்குறவங்களுக்கு 2ஆம் தரம் சாப்பாடை கொடுத்துருவாங்க சில நேரங்களில். அப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல வர்றவங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க, நேரம் ஆக ஆக சாம்பாரில் தண்ணியை கலப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும், அங்கே பாரு அவ்வளோ கூட்டம் இருக்குது, போடு ரசத்தை போடு, சாப்பாடை போடுன்னு. ஆனால் நீங்கள் என்ன தலைகளாக இருக்கிறீங்களே ஐயா, முதல்ல வந்தவங்களுக்கு
ஒன்றுக்கும் உதவாத திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு பின்னால் வந்தவங்களுக்கு இவ்வளோ நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்தீரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். கிருபை வரும்பொழுது அந்த வெறுமையை நிறைவை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. கிருபை எங்கும் நிரம்பி இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். ஒரே ஜபம்தான், ஆண்டவரே அதிகமான ஜனங்களும் வந்துடக்கூடாது, குறைவான ஜனங்களும் வந்துடக்கூடாது, செஞ்சிருக்கிற சாப்பாடு வீணாக போகக்கூடாது, அதே நேரத்தில் பற்றாக்குறையும் வந்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. நாங்களும் அப்படி தான் அழைச்சிட்டோம். குடும்ப சகிதமாக வாங்க, உற்றார் உறவினர் வாங்க, நண்பர் சகிதமாக வாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 4 மணிக்கு ஆரம்பித்த திருமண ஆராதனை வரவேற்பு என்று முடிந்து இரவு 11:30 மணிக்கு நாங்கள் மன வீட்டார்கள்லாம் சாப்பிட போய் உட்கார்றோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நிர்வாகஸ்தன் வருகிறார், பந்தி விசாரிப்புக்காரன் வருகிறார். சொன்ன, நீங்கள் யார் ஏன்னு கேட்டேன். அவர் சொன்ன, என் பேர் சரவணன் சார், நான் தான் உங்களுக்கு இன்சார்ஜ் சாப்பாடு போட்டது. என்ன கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு நான் கேட்டேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா? ஐயா, சாப்பிட்டுட்டேன். உங்கள் வேலைக்காரங்க சாப்பிட்டாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டேன். அவர் சொன்னார், இன்று உங்களை இயேசு காப்பாற்றினார் ஐயா. என்னையா அது சரவணன் இப்படி சொல்றாரு? என்னையா சொல்றீங்க? ஐயா, அது ஒரு தேவனுடைய ஊழியருடைய குடும்பம் திருமணம் எனக்கு தெரிந்து போனது. அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க, ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சாப்பாடு பார்த்துட்டு சரி பண்ணுற மாதிரி எங்களுக்கு கிடையாது. எல்லாமே ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறோம். இலை மாத்திரம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம் ஐயா. 300 பேர் அதிகமாக சாப்பிட்ருக்குறாங்க. எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. இப்போ 2 சாப்பாடு கையில் இருக்கு, வீட்டுக்கு கொடுக்கவா என்று சொன்னார். கிருபை. அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணிலடங்கா அற்புதங்களையும், ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணிலடங்கா அற்புதங்களையும் அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் கிருபையால் நிறைந்திருக்கிறார். இந்த கிருபையை அவர்கள் தங்கள் இல்லத்துக்கு அழைத்திருந்தார்கள். திருமண வீட்டிலே சாப்பாடு பற்றாக்குறை வந்த பொழுது, அது அவருடைய கவனத்துக்கு வந்த பொழுது, வெறும் கற்சாடிகள், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தேவன், குறைகளை நிறைவாய் மாற்றுகிற அதே தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், என் கிருபைக்கு எல்லையே கிடையாது ஐயா. என் கிருபை அது வானபரியந்தம் காணப்படுகிறது, வானபரியந்தம் காணப்படுகிறது. உன் குறைகளை தீர்க்க முடியாதபடிக்கு என் கிருபை அது குறைவாய் இருந்ததில்லை, நிறைவாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, என்ன நிர்பந்தங்களாக இருந்தாலும் சரி, என்ன வியாகுலமாக இருந்தாலும் சரி, என்ன சஞ்சலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று ஒரே தீர்வு, கிருபை. இது வானபரியந்தம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்தார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். கிருபையின் மகிமையை கானாவூர் கல்யாண வீட்டிலே கண்டார்கள். அதே கிருபையின் மகிமையை உங்கள் வீட்டிலும் காண்பீர்கள். கிறிஸ்து உங்கள் இல்லத்தில் இருக்கும் பொழுது, கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது, அந்த கிருபை அந்த நன்மைகளுக்கு ஏதுவாய் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. யோவான் 1:16 இதைத்தான் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சம்பூர்ணத்தினால் நம்ம எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். இந்த கிருபையினுடைய உற்பத்தி ஸ்தானம் இயேசு கிறிஸ்து. கிருபையே இயேசு கிறிஸ்து. கிருபையினுடைய உற்பத்தி ஸ்தானம் இயேசு கிறிஸ்து. கிருபை எங்கிருந்து வருகிறதா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். எதற்காக? ஒரு கிருபை என்று இல்லாமல் கிருபையின் மேல் கிருபை என்று இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரும் பொழுது நாம் சந்திக்கிற தேவைகள் வித்தியாசமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரும் பொழுது நாம் சந்திக்கிற சவால்கள் காணப்படுகிறது. நேற்றைய தினத்தின் தேவைகள் இன்றைய தினத்தின் தேவைகளை சரி பண்ண முடியாது. நேற்றைய தினத்தில் நாம் கிடைத்த நன்மைகள் வரும் நாட்களில் வரப்போகிற சவால்களை சந்திக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். ஆகவேதான் கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. சில நேரங்களில் மன அமைதி வேணும்னா கடற்கரை ஓரத்துக்கு போவாங்க. கடற்கரையில் அமைதியாக இருக்கிற தண்ணீர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அலைகள் வந்து கொண்டிருக்கிற தண்ணீர், கடல் இருந்துச்சுன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. சில கடல் போனீங்கன்னா கடற்கரையில் உட்காந்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கும். தண்ணி ஒரு ஏரி தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் சில கடல் எப்படி இருக்கும்? அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு அலை நின்ன உடனே இன்னொரு அலை வந்தோம். என்னைக்கே அலை ஓயன்னு பார்த்தா அலைகள் ஓயவே வாயாது, வந்து கொண்டே இருக்கும். இப்போ கிருபையும் அப்படித்தான். ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே நமக்கென்று அவர் எப்படி வைத்திருக்கிறாராம்? கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. அதுக்கு முடிவே கிடையாது ஐயா. வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். கிருபையின் மேல் கிருபை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கிருபை உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற கிருபை, வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற கிருபை, குடும்பஸ்தர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கிருபை, வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கிருபை, படிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கிருபை. யார் யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அது வந்து கொண்டே இருக்கிறது ஐயா. வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு சுகவீனமா? ஆரோக்கியத்தின் கிருபை. பொருளாதாரத்தில் பிரச்சனையா? ஐஸ்வர்யத்தின் கிருபை. உறவுகளுக்குள் பிரச்சனையா? சமாதானத்தின் கிருபை. எந்த பகுதியிலே உங்களுக்கு தீர்வு தேவைப்படுகிறதோ அந்த பகுதியிலே அது கிருபை அலை அலையாய் வந்து கொண்டிருக்கிறது, அலை அலையாய் வந்து கொண்டிருக்கிறதாம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே, கிறிஸ்து இயேசுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். இந்த 1:16 யோவான் 1:16 சற்று விளக்கமாய் பார்க்கும் பொழுது இந்த வசனம் மூல பாஷையிலே சற்று விஸ்தாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாரும் இதை மனசில் வாங்கிக்கிட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஆராதனையை விட்டு கடந்து செல்லும் பொழுது அவைகளிலிருந்து உங்களை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. கிருபை உங்களை ஆளுகை செய்யும். கிருபை உங்களை வழி நடத்தும். கிருபை உங்களை எல்லா விதத்திலும் ஆலோசனை கொடுக்கும். கிருபை உங்களை பாதுகாக்கும். கிருபை உங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் சரியான வழியிலே நடத்தும். கிருபை உங்களை ஸ்திரப்படுத்தும். கிருபை உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தந்தரலும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இருக்கும் பரிபூர்ணம், அவரிடத்திலே
என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உனக்கு கொடுக்கிறதற்கு என்று சொல்லாதபடிக்கு அவர் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறார். பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுனுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும், ஒருவரும் விதிவிலக்கல்ல, நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை, நன்மையின் மேல் நன்மை, தயவின் மேல் தயவு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்களின் மேல் வரங்கள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, குவியல் குவியலாக வெற்றிடங்களெல்லாம் நிரப்பும்படி பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு, மனப்பாட செய்யலாம் எழுதி நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி. எத்தனை பேர் படிக்கிறீங்க? இங்கே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க யார்? எத்தனை பேர் படிக்கிறீங்க? கொஞ்சம் முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். பரீட்சைலாம் வரப்போகுது, வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். வாங்க, இப்படி வந்துடுங்க, இப்படி வந்துடுங்க. கம். சபையாரெல்லாம் நம் கண்களை மூடி பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, இந்த அருமை குழந்தைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, தானியேலுக்கு நீர் கொடுத்தீரே அந்த விசேஷித்த ஞானத்தின் ஆவி, அதே விசேஷத்தின் ஞானத்தின் ஆவி ஆண்டவரே பரலோகத்திலிருந்து எடுத்து இந்த பிள்ளைகள் சிரசில் ஒவ்வொன்றும் வைக்கிறேன், ஒவ்வொருவர் சிரசிலும் வைக்கிறேன் சுவாமி. இவர்கள் ஞானத்தில் பேர் பெற்றவர்களாக இருப்பார்களாக, நல்ல ஞாபக சக்தி உண்டாயிருக்கட்டும். படிப்பு மேலே இருக்கிற எல்லா வெறுப்புகளையும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன் சுவாமி. இந்த படிப்பில் ஒரு நல்ல ஒரு விருப்பம் வரட்டும் அப்பா. பிள்ளைகள் படிக்க முடியாதபடிக்கு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிற எல்லா அலைக்கழிப்பின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. நல்ல ஒரு அட்டென்ஷன், நல்ல கவனிப்பு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இவ்வளவு காலம் ஆகிவிட்டது சுவாமி, இனி வரும் பெரிய பரீட்சை வருகிறதையா ஆண்டவரே. இந்த பரீட்சையிலே இந்த பிள்ளைகள் கடந்த காலத்தில் எப்படி மார்க் வாங்கினார்கள் என்று அல்ல சுவாமி, இன்றைய தினத்திலிருந்து ஒரு விசேஷித்த கிருபை, விசேஷித்த தயவு, விசேஷித்த ஞானம், விசேஷித்த அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக சுவாமி. சகல விதத்திலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவார்களாக. மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் படிப்பின் மேல் படிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தில் உயர் அதிகாரிகளாக, உலகமெங்கும் சுற்றி வருகிற கனவான்களாக, கனவாட்டிகளாக கர்த்தர் மாற்றுகிறாங்க. இந்த பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கென்று எவ்வளோ தேவைகள் இருக்கிறது ஐயா, எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கிறது. அது எல்லாம் நீர் கவனத்தில் வைத்து பெற்றோரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தை ஜபிக்கிறோம், ஆமென். சரி, அப்படியே நில்லுங்க எல்லாரும். சொன்னது மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். எல்லாரும் சொல்லுங்க, யோவான் 1:16. இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை, நன்மையின் மேல் நன்மை, தயவின் மேல் தயவு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்களின் மேல் வரங்கள், கொஞ்சம் நஞ்சமல்ல, குவியல் குவியலாக வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பும்படி நாம் பெற்றுக்கொண்டோம். யாராவது ஒருத்தர் திருப்பி சொல்லுங்களேன். 3 முறை சொல்கிறேன், 4வது முறை நீங்கள் சொல்லணும், சரியா? சரி. யோவான் 1:16. இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை, நன்மையின் மேல் நன்மை, தயவின் மேல் தயவு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்களின் மேல் வரங்கள். எவ்வளவா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவா? குவியல் குவியலாக வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பும்படி நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. உட்காருங்க. அதுதான் கானா ஒரு கல்யாணத்தில் நடந்துச்சு. வெற்றிடங்களெல்லாம் நிரப்பும்படி பெற்றுக்கொண்டோம். அரபு தேசங்களில் சில நேரங்களில் போகும் பொழுது நண்பர்கள் வாகனத்தில் கூப்பிட்டு போவாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துவாங்க. ஆனால் மற்ற ஊர்கள்லாம் பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தர் கேட்பார், ஐயா எவ்வளோ பெட்ரோல் போடணுன்ட்டு. கையில் எவ்வளோ காசு இருக்குது, சரிப்பா ஒரு 2 லிட்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு.
நான் கடந்த முறை எங்கள் தேசத்துக்கு வரும் பொழுது மறக்க முடியாத காட்சி. பெட்ரோல் பங்க்கில் கியூவில் காரில் காத்திருந்தது தான். அந்த நாளில் தான் வந்தேன் நான். உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். நான் வேறு எங்கேயும் போக முடியல. ஸோ உங்கள் அரபு தேசங்களில் இந்த மாதிரி போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடும்போது அவன் வந்து கேட்பான், சார் எவ்வளோ சார் போடணுன்னு. உள்ளே இருக்கிற நண்பர் சொல்லுவார், டேங்கை ஃபில்லப் பண்ணுப்பா. நான் கேட்டேன், என்னப்பா காசு நிறைய வச்சுருக்கியா? நாங்கள்லாம் எங்கள் ஊரில் 1 லிட்டர் போடணும், 200 போடணும். நீ என்ன டேங்கை ஃபில்லப் பண்ண சொல்கிற? இவ்வளோ பெரிய காரை வச்சுருக்கியான்னு கேட்டால், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், தண்ணி பாட்டில் காட்டுவார். எங்கள் ஊரில் தண்ணி தான் விலை ஜாஸ்தி, பெட்ரோல் விலை கம்மி. டேங்கை ஃபில்லப் பண்ணுப்பா. அதே போலத்தான் தேவனுடைய கிருபை. அவருடைய பரிபூர்ணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை, நன்மையின் மேல் நன்மை, தயவின் மேல் தயவு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்களின் மேல் வரங்கள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, குவியல் குவியலாக வெற்றிடங்களெல்லாம் வெறுமைகளெல்லாம் நிரப்பும்படி நாம் பெற்றுக்கொண்டோம். காணா ஒரு கல்யாணத்திலே இது நிறைவேறினது. வெறுமையான கற்சாடி, ஒன்றுக்கும் உதவாத தண்ணீர், அதை வைத்து ஆண்டவர் திராட்சரசத்தை கொடுத்தார். அந்த கிருபை வானபரியந்தம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தனித்து விடப்படவில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் காணப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்துவிட்டு தெய்வனை சந்திக்கும் பொழுது அங்கும் கிருபை நம்மை எதிர்கொள்கிறது. கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? சற்று எழுந்து நிற்போம். எத்தனை மாதயவு உம் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு உம் கிருபை, எத்தனை ஆச்சரியம், இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு உம் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு உம் கிருபை, எத்தனை ஆச்சரியம். தேவனுடைய கிருபை வானபரியந்தம் காணப்படுகிறது. ஐயா, அந்த கிருபைக்கு நீ தப்ப முடியாது. நீ இடது பக்கம் திரும்பினாலும் கிருபை, வலது பக்கம் திரும்பினாலும் கிருபை, நீ முன்னால சென்றாலும் கிருபை, நீ பின் திரும்பினாலும் கிருபை, நீ மேலே வானத்தை நோக்கி பார்த்தாலும் கிருபை, கீழே பாதாளத்தை நோக்கி பார்த்தாலும் கிருபை, நீ நடக்கும் பொழுதும் கிருபை, நீ ஓடும் பொழுதும் கிருபை, நீ படுக்கும் பொழுதும் கிருபை, நீ நித்திரையில் இருக்கும் பொழுதும் கிருபை, நீ விழித்து எழும்பும் பொழுதும் கிருபை, நீ பேசும் பொழுது கிருபை, நீ நடக்கும் பொழுது கிருபை, நீ செயலாற்றும்படும் கிருபை, உன் வேலையிலே கிருபை, உன் படிப்பிலே கிருபை, உன் ஆரோக்கியத்திலே கிருபை, உன் செல்வத்திலே கிருபை, உன் சமாதானத்திலே கிருபை. இந்த கிருபை உன்னை அப்படியே வியாபித்து கொண்டு இருக்கிறது. அது வானபரியந்தம் காணப்படுகிறது, வானபரியந்தம் காணப்படுகிறது. இந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற கிருபை, வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்புகிற கிருபை இப்பொழுது வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில என்ன வெற்றிடம் இருக்கிறது? அன்று கல்யாண வீட்டிலே கற்சாடி அது வெற்றிடமாய் காணப்பட்டது, வெற்றிடமாய் காணப்பட்டது. வெறும் கற்சாடி, வெறும் கற்சாடி, வெறும் கற்சாடி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அங்கு வந்தார். அந்த வெறுமையானதை நிறைவாய் மாற்றினார், வெறுமையானதை நிறைவாய் மாற்றினார். ஒன்றும் இல்லாதவைகளை எல்லாவற்றிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் அந்த வெறுமையான கற்சாடியிலிருந்து அருமையான திராட்சை ரசத்தை அவர் உருவாக்கினார். என கண்பான தேவஜனமே, ஒருவேளை சோர்ந்து போய் காணப்பட்டு இருக்கிறாயா? எல்லா விதங்களிலும்
போராட்டத்தில் சமாளிக்க முடியாமல், சவால்களை சந்திக்க முடியாமல், வியாகுலத்தினாலும் சஞ்சலத்தினாலும் ஆண்டவரே நான் வெறுமையானவனாய் இருக்கிறேன், நான் வெறுமனையாளவாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீ வெறுமையோடு வந்திருக்கிறாயா. உன் வெறுமையை அருமையாய் மாற்றக்கூடிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். நாம் கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன், நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன். என்னில் திராட்சரசம் இருந்தது ஐயா, ஆனால் எல்லாம் செலவழிந்து விட்டது சுவாமி. ஆனால் இன்னும் தேவைகள் ஏராளம் இருக்கிறது, எனக்கு திராட்சரசம் வேண்டுமே, நான் வெறுமையாய் இருக்கிறேனே என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கிருபையை நோக்கி நீ கதரும் பொழுது உன் வெறுமையான கற்சாடியை நிரப்புவார், உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய திருச்சபை மக்களுக்காக விசேஷமா ஜபிக்கிறேன். இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவர் சிரசிலும் வைக்கிறேன் சுவாமி. விசேஷமாய் பலகீனப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே தேவனுடைய சுகத்தை வைக்கிறேன் சுவாமி. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் இரத்த நாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள். எல்லா வலியும் ஓடுவதாக, எல்லா வேதனையும் ஓடுவதாக, எல்லா மன விசாரங்களும் ஓடுவதாக, எல்லா வெறுமையும் ஓடுவதாக சுவாமி. பொருளாதாரத்திலே அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். கர்த்தர் வானத்தில் இருக்கும் நல்ல பொக்கிஷ சாலையாமே, அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு வாய்க்காலை எமது பிள்ளைகளுக்கு திறக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்வுக்காக, குடும்ப வாழ்வுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். திருமணத்திற்கென்று காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். காணாவோர் திருமணத்துக்கு வந்து அந்த திருமணத்தை நீர் கனப்படுத்தின அதே தேவன் ஆண்டவரே, யார் யார் இல்லங்களிலே திருமணத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, இந்த மங்களம் எங்களுக்கு வராதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறேன். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறேன். இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே பரலோகத்திலிருந்து கர்ப்பத்தின் கனி அவர்களுக்கென்று இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே எடுத்தவர்கள் சிரசிலே வைக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தயவிற்காக ஸ்தோத்திரம். திருச்சபை ஆசீர்வதியும், போதகமார்களை ஆசீர்வதியும், உடன் ஊழியம் செய்யும் தலைவர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெறுமையான கற்சாடிகளை பிரசித்தி பெற்ற திராட்சரசத்தில் நிரப்பி கனப்படுத்தின தேவன் அதே கிருபை அது பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen, amen, amen. God bless you. Thank you.